வணக்கம். நான் சரவணன், காரைக்கால்லேருந்து பேசுகிறேன். 1978லேருந்து 1985 வரை இந்த பள்ளியில் படித்த மாணவன் நான். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நான் நமது பள்ளியில் படிச்சிருக்கேன். அப்போல்லாம் எந்த ஒரு தனியார் பள்ளியும் கிடையாது. அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, இந்த 2 பள்ளி தான் அப்போ பட்டுக்கோட்டையில் இருந்தது. ஸோ எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தனியார் பள்ளியும் இல்லையே, நம்ம அதை படிக்கலையே அப்படிங்கிற எண்ணமே எங்களுக்கு வரல. அது வருவதற்கான தேவையும் எங்களுக்கு இல்லை. ஏன்னா அப்படி தான் அந்த பள்ளிகள் இயங்குனது. ஸோ எனது பள்ளி எனது பெருமை அப்படிங்கிறத தாண்டி இந்த பள்ளிங்கிறது பட்டுக்கோட்டைக்கே ஒரு பெருமையான விஷயமாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையான ஒரு செய்தி. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியாக இருந்தது. இன்றைக்கி அரசு ஆண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியாக உயர்ந்திருக்கு. எல்கேஜிலேருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய வசதிகளை இது கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இருக்குது. எங்கள் பள்ளி அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாநில அமைச்சராக இருந்து, மத்திய அமைச்சராக உயர்ந்து, குடியரசு துணைத் தலைவராக இருந்து, குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஒருவர் படித்த பள்ளியில் தான், ஆர் வெங்கட்ராமன் படித்த பள்ளியில் தான் நானும் படித்தேன் அப்படிங்கிறது சொல்லிக்கிறதுல எங்களுக்கு அவ்வளோ பெருமை. அப்போ அதே மாதிரி மாநில நிதியமைச்சராகவும் திராவிட இயக்கத்தின் முன்னோடியாகவும் இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் படித்த அந்த பள்ளியில் தான் நானும் படித்தேன் அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவோம். அதே மாதிரி பட்டுக்கோட்டை நகருக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்த மாநில அமைச்சர் எஸ்டி சோமசுந்தரம் படித்த பள்ளியில் தான் நானும் படித்தேன் அப்படிங்கிறது அந்த பள்ளி மாணவர்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். பட்டுக்கோட்டை பிரபாகர் படித்த பள்ளியில் தான் நானும் படித்தேன். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மிகப்பெரிய அமைச்சர்களை கொடுத்த பள்ளி, மத்திய அமைச்சர்களை கொடுத்த பள்ளி, குடியரசு தலைவரை கொடுத்த பள்ளி, அதே மாதிரி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்த பள்ளி, நிறைய விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய பள்ளி, நிறைய தலைமை ஆசிரியர்களை உருவாக்கிய பள்ளி, அதே மாதிரி விஞ்ஞானிகளை கொடுத்த பள்ளி. இந்த பள்ளியில் படித்த நிறைய பேர் இன்றைக்கி மிகப்பெரிய நிர்வாக இயக்குநர்களாக உயர்ந்திருக்கிறாங்க. உலகெங்கும் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்களில் மிகச்சிறந்த பதவிகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தகவல்கள்லாம் இப்போ கொடுக்குறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதில் இன்னும் பெரிய விஷயம், இந்த பள்ளி நூற்றாண்டுகளை கடந்து நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு இருக்குது. அதுவும் நாம் வாழும் காலத்தில் இந்த நூற்றாண்டு விழா நடக்குது. அதில் நாமெல்லாம் பங்கெடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த பெருமை என்றென்றும் நிலைத்து இருக்கணும். 100 ஆண்டு கடந்து இந்த உலகம் உள்ளளவும் இந்த பள்ளி நிலச்சி நிற்கணும். இது போன்ற தலை சிறந்த மாணவர்களை இந்த பள்ளி உருவாக்கி தரணும் அப்படிங்கிற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, உங்களை போலவே நானும் இந்த நூற்றாண்டு விழாவை நாளை எதிர்பார்த்து அவளோடு காத்துட்ருக்கேன். எல்லோரும் சேர்ந்து இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம். அதோட இந்த பள்ளி என்றென்றைக்கும் தலை சிறந்த பள்ளியாக இயங்குவதற்கு நம்மளான உதவிகளையும் நாம் வழங்கணும் அப்படின்னு இந்த பள்ளியின் மேனாள் மாணவர் என்ற முறையிலும், பட்டுக்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி அறக்கட்டளை உறுப்பினர் என்ற முறையிலையும் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாங்க சேர்ந்து கொண்டாடுவோம். நமது பள்ளி நமது பெருமை, இல்லை பட்டுக்கோட்டை பெருமை. நன்றி, வணக்கம்.